ശ്ലോകം 41. അയുധ്യതായുധാനാം ച സഹസ്രേണ മഹാഹനു പഞ്ചാശദ്ഭിശ്ച നിയുതൈരസിലോമാ മഹാസുര. ഏകം ചനന 1, ദശം ചനന 10, ശതം ചനന 100. സഹസ്രം ജനന 1000, ആയുധം ജനന 10000, ലക്ഷം ജനന ലക്ഷം ദാൻ, നിയുതം ജനന 10 ലക്ഷം, കോടി ജനന കോടി ദാൻ, അർബുദം ജനന 10 കോടി, വൃന്ദം ജനന 100 കോടി, ഗർവം ജനന 1000 കോടി, നിഗർവം ജനന 10000 கோடி, சங்கம் ஜனன லட்சம் கோடி, பத்மம் அப்படின்னு சொன்னா 10 லட்சம் கோடி, சாகரம் சொன்னா 100 லட்சம் கோடி, அந்தியம் சொன்னா 1000 லட்சம் கோடி, மத்தியம் சொன்னா 10000 லட்சம் கோடி, பரார்த்தம் சொன்னா லட்சம் லட்சம் கோடி. இப்படி 1 முதலுக்கு அதனோடு இன்டு 10 இப்படி இருக்கிற 18 ஸ்தானங்களை நம்ம தெரிஞ்சுண்டு வேணும் இந்த யுத்தத்துக்கு எப்படியெல்லாமாக்கும் அசுரர்கள் தேவி கிட்ட எதிரிடறதுக்கு வந்தா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. ஏகம் தச சதம் செய்வ சஹஸ்ரமயுதம் ததா லட்சம் ச நியுதம் செய்வ கோடிரர்புதமேவ ச விருந்தம் கர்வோ நிகர்வஸ்ச சங்க பத்மௌஜ சாகர அந்தியம் மத்யம் பரார்த்தம் ச தசவிருத்தியாயதாக்கிரமம். இப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல இந்த 1லேந்து பரார்த்தம் வரைக்கும் இருக்கிற கால்குலேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஆயுதம் சொன்னாக்கா இப்ப நம்மளுக்கு தெரியும் 10000, நியுதம் சொன்னாலும் தெரியும் 10 லட்சம். இப்ப நம்ம அந்த ஸ்லோகத்தோட டீடைலுக்கு போலாம். அயுத்யதாயுதானாம் ச சஹஸ்ரேண மகாஹனு பஞ்சாசத்பிஸ்ச நியுதைரசிலோமா மகாசுரா. மகாமனு அப்படிங்கிற பெரிய அசுரன் ஒரு கோடி தேர்களோடு கூடிட்டு தேவி கிட்ட யுத்தம் செஞ்சான். அசிலோமாவு அப்படிங்கிற பெரிய அசுரன் அஞ்சு கோடி ரதங்களோடு கூடிட்டு வந்து தேவி கிட்ட யுத்தம் பண்ணின. மகாஹனு அப்படிங்கிறவன் அயுதானாம் சகஸ்ரேனா 1 கோடி சைன்யங்களோடு கூடிட்டு தேர்களோடு கூடிட்டும், அயுதானாம் சகஸ்ரேனா 1 கோடி தேர்களோடு கூடிட்டும், அசிலோமா மகாசுரஹா அசிலோமாவு அப்படிங்கிற அசுரன் பஞ்சாசத்பிஹி நியுதைஹி ச 5 கோடியும்
தேர்களோடு கூடிட்டு அயுத்தியதா தேவி கூட யுத்தம் பண்ணினான். அயுதம் ஜனனா 10,000, நியுதம் ஜனனா 10 லட்சம். அயுதானாம் சஹசிரேனா அப்படின்னாக்கா 10,000 into 1000 1 கோடி. பஞ்சாசத்பிஹி நியுதைஹி அப்படின்னாக்கா 50 into 10 லட்சம் 5 கோடி. அசி ஜனனா வாழு. அசிலோமா அப்படின்னு சொன்னாக்கா வாளுகளே ரோமங்களா இருக்கிறவன். அப்படி இல்லைன்னா அவனோட ரோமங்கள் எல்லாம் பார்த்தானா வாள் மாதிரி இருந்தது. அந்த ஒரு பயமுறுத்துற ரூபம் இருக்கிற அசுரன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அந்த ஒரு அர்த்தத்தையும் இங்க பார்த்தது. அசுரர்களோடு பேரை சொல்லி இந்த அசுரர்கள் எல்லாம் எத்தனை எத்தனை படகளோடு கூட்டிட்டு வந்தாக்கும் தேவி கிட்ட யுத்தம் பண்ணினா அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகாஹனு அப்படிங்கிற அசுரன் 1 கோடி தேர்களோடு கூடிட்டும், அசிலோமாவு அப்படிங்கிற பெரிய அசுரன் 5 கோடி ரதங்களோடு கூடிட்டும் தேவிய எதிரிட்டா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். 42வது ஸ்லோகம். ஆயுதானாம் சதை ஷட்பேர் பாஷ்களோ யுயுதேரணே கஜவாஜி சஹஸ்ரௌகைரநேகை பரிவாரிதா. ஒரு சில புக்கில் கஜவாஜி சஹஸ்ரௌகைரநேகைருக்ரதர்ஷனா அப்படின்னு இருக்கு. ஆயுதானாம் சதை ஷட்பேர் பாஷ்களோ யுயுதேரணே கஜவாஜி சஹஸ்ரௌகைரநேகைருக்ரதர்ஷனா. அந்த யுத்தத்துல உக்ரதர்ஷனன் அப்படிங்கிற பெரிய அசுரன் லிமிட் இல்லாத அளவுக்கு ஆனைகளும் குதிரைகளும் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சைன்யத்தோடு கூடிட்டு 1 கோடி ரதங்களோடும் கூடிட்டு தேவி கிட்ட யுத்தம் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். கஜவாஜி சஹஸ்ர ஔகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற ஆனைகளும் குதிரைகளும் கூடி இருக்கிற அந்த கூட்டம். இந்த சைன்யங்கள் எல்லாம் ஒரு கோடி ரதத்தோடு கூட்டிட்டு வந்து உக்ரதர்ஷனன் அப்படிங்கிற அசுரன் தேவி கிட்ட யுத்தம் பண்ணின. அப்படின்னு ஒரு அர்த்தம். இனி இதையே ஆயுதானாம் சதை ஷட்பேர் பாஷ்களோ யுயுதேரணே கஜவாஜி சஹஸ்ரௌகைரநேகை பரிவாரிதா. பாஷ்களன் அப்படிங்கிற அசுரன்
பாஷ்களஹா ரணே. பாஷ்களன் அப்படிங்கிற அசுரன் அந்த யுத்தத்துல அயுதானாம் ஷட்பிகி சதைகி 60 லட்சம் தேர்களோடு கூடிட்டு யுயுதே போர் செய்தான். பரிவாரிதா பரிவாரிதன் அப்படிங்கிற அசுரன் அநேகைகி எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு கஜவாதி சஹஸ்ர ஔகைகி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஆனை குதிரை இப்படி இருக்கிற கூட்டத்தால வந்து தேவி கூட யுத்தம் பண்ணின. பாஷ்களன் அப்படிங்கிற அசுரன் யுத்தத்துல 60 லட்சம் தேர்களோடு கூடி யுத்தம் பண்ணினான். பரிவாரிதன் அப்படிங்கிற அசுரன் அநேக 1000 ஆனை குதிரை இப்படி இருக்கிற கூட்டத்தாலையும் 1 கோடி தேர்களாலையும் சுற்றப்பட்டவனாயிட்டு அந்த யுத்தத்துல தேவி கூட யுத்தம் பண்ணினான். அயுதானாம் சதைஹி ஷட்பிஹி பாஷ்களஹ யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ர ஔகைஹி அநேகைஹி பரிவாரிதஹ. அயுதானாம் சதை ஷட்பிர் பாஷ்களோ யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ரௌகைர் அநேகை பரிவாரிதா. ஒரு சில புக்கில் அயுதானாம் சதைஹி ஷட்பிஹி பாஷ்களஹா யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ர ஔகைஹி அநேகைஹி உக்ரதர்ஷனஹ. அயுதானாம் சதை ஷட்பிர் பாஷ்களோ யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ரௌகைர் அநேகை பரிவாரிதா. அப்படின்னு ஒரு சில புக்கில் அயுதானாம் சதை ஷட்பிர் பாஷ்களோ யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ரௌகைர் அநேகைர் உக்ரதர்ஷனா. 43வது ஸ்லோகத்தோடு ஃபர்ஸ்ட் லைனும் சேர்ந்து பார்க்கிறதுதான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பூர்ணதை உண்டாகும். அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம இங்கே பார்க்கிறோம். விருதஹா ரதானாம் கோட்யா ச யுத்தே தஸ்மின் அயுத்யதா. விருதோ ரதானாம் கோட்யா ச யுத்தே தஸ்மின் அயுத்யதா. விருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு தஸ்மின் யுத்தே அந்த யுத்தத்தில அயுத்யதா யுத்தம் செஞ்சான். 42வது ஸ்லோகமும் 43வது ஸ்லோகத்துல 2வது லைனும் ஃபர்ஸ்ட் லைனுமா சேர்ந்து பார்க்கிறோம். அயுதானாம் சதை ஷட்பிர் பாஷ்களோ யுயுதே ரணே கஜவாதி சஹஸ்ரௌகைர் அநேகை பரிவாரிதா. விருதோ ரதானாம் கோட்யா ச யுத்தே தஸ்மின் அயுத்யதா. பாஷ்களஹா பாஷ்களன் அப்படிங்கிற அசுரன் ரணே அந்த யுத்தத்துல அயுதானாம் ஷட்பிஹி சதைஹி யுயுதே 60 லட்சம் தேர்களோடு கூடிட்டு போர் செஞ்சான். பரிவாரிதஹா பரிவாரிதன் அப்படிங்கிற அசுரன் அநேகைகி எண்ணி திட்டப்படுத்தாத அளவுக்கு கஜவாதி சஹஸ்ர ஔகைஹி அன்லிமிட்டடா இருக்கிற ஆனை குதிரை இப்படி இருக்கிற கூட்டத்தால ரதானாம் கோட்யாஜா 1 கோடி ரதங்களால விருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு தஸ்மின் யுத்தே அந்த யுத்தத்துல அயுத்யதா போர் செஞ்சான். பாஷ்களன் அப்படிங்கிற அசுரன் யுத்தத்துல 60 லட்சம் தேர்களோடு கூடி யுத்தம் பண்ணினான்.
பரிவாரிதன் அப்படிங்கிற அசுரன் அநேகாயிரம் ஆன குதிரை கூட்டங்களாலேயும் 1 கோடி தேர்களாலேயும் சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு அந்த யுத்தத்துல போர் செஞ்சான். ஸ்லோகம் 43 செகண்ட் லைனும் 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் சேர்ந்து நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். பிடாலாக்யோ யுதானாம் ச பஞ்சாசத்பிரதாயுதைஹி யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதாம். பிடாலாக்யः அயுதானாம் ச பஞ்சாசத்பிஹி அத அயுதைஹி யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதா. அதா பிடாலாக்யः ச அதுக்கப்புறமா பிடாலன் அப்படிங்கிற அசுரன் தத்ர சம்யுகே அந்த யுத்தத்துல அயுதானாம் பஞ்சாசத்பிஹி அயுதைஹி 500 கோடி ரதானாம் பரிவாரிதா தேர்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவனாகிட்டு யுயுதே போர் செஞ்சான். அதுக்கப்புறமா பிடாலன் அப்படிங்கிற அசுரனும் 500 கோடி ரதங்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவனாகிட்டு அந்த யுத்தத்துல தேவி கூட யுத்தம் பண்ணினான். பிடாலாட்சன் அப்படின்னு சொன்னா பூனையோடு கண்ணு மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இங்க அசுரனோடு பேராக்கும். பிடாலன் ஒரு சில புக்ல விலாளன் அப்படின்னு இருக்கு. விலாளாக்கியோ மகாதைத்ய பஞ்சாசத்பிரதாயுதை யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதா அப்படின்னு ஒரு சில புக்ல 50,000 தேர்ப்படைகளோடு சேர்ந்து வந்து விலாளன் அப்படிங்கிற ஃபேமஸா இருக்கிற அசுரன் தேவி கூட யுத்தம் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். அயுதானாம் அப்படின்னு சொன்னா 10,000. நம்ம இந்த தேவி கூட சண்டை போடுற அசுரர்களை பார்க்கறதுக்கு முன்னால அவளோட ஆயுதங்கள் எப்படியெல்லாம் மற்றும் எண்ணிக்கையில அவளோட படைகள் கொண்டு வரா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏகம் தசசதம் செய்வ சஹஸ்ரமயுதம் ததா லட்சம் சனியுதம் செய்வ கோடிரர்புதமேவ விருந்தம் கர்வோ நிகர்வச்ச சங்க பத்மௌஜ சாகரா அந்தியம் மத்தியம் பரார்த்தம் ச தசவிருத்யா சதாக்கிரமம் இப்படிங்கறத பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதன்படி நம்ம இங்க அந்த கணக்க பார்க்கிறோம். அயுதானாம் ஜனனா 10,000. பஞ்சாசத்பிஹி அப்படின்னா 50. 10,000 இன்டு 50. அயுதைஹி அப்படின்னாக்கா இன்டு 10,000. ஐநூறு கோடி ரதங்கள் 10,000 இன்டு 50 இன்டு 10,000. அதை நம்ம இன்டு பண்ணி பார்த்தானாக்கா 500 கோடி அப்படின்னு கிடைக்கும். அயுதானாம் ஜனனா 10,000. பஞ்சாசத்பிஹி அப்படின்னா 50. அயுதைஹி அப்படின்னா 10,000. 10,000 இன்டு 50 இன்டு 10,000 500 கோடி.
யுயுதே சம்யுகே தத்ர ரதானாம் பரிவாரிதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். விலாளன் அப்படிங்கிற அசுரன் 500 கோடி ரதங்களால சூழ்ந்து நிற்கப்பட்டவன் ஆயிட்டு தேவி கூட யுத்தம் பண்ணினான் அப்படிங்கறதையும் பார்த்தோம். 44வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். ஒரு சில புக்ல 44வது ஸ்லோகத்துல ரதானாம் பரிவாரிதா அப்படிங்கறத முடிஞ்சிட்டு விருதகாலோ ரதானாஞ்ச ரணே பஞ்சசதாயுதை யுயுதே சம்யுகே தத்ர தாவத்பி பரிவாரிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூடியும் காண முடிகிறது. அதுக்கு அர்த்தம், காலன் அப்படிங்கிற பெரிய அசுரன் 5 லட்சம் தேர்களாலேயும் அதே அளவுக்கு ஆனை குதிரை காலால் படை இதனாலேயெல்லாம் சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு அந்த யுத்தத்தில தேவியுமாயிட்டு போர் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். 44வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 45வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா அர்த்தத்தை பார்க்கிறோம். அந்நேஜ தத்ராயுதசோ ரதானாகஹயைர்வ்ருதாஹ யுயுது சம்யுகே தேவ்யா சஹ தத்ர மகாசுராஹ. அந்நேஜ தத்ர ஆயுதசஹ ரதநாகஹயைஹி விருதாஹ யுயுதுஹு சம்யுகே தேவ்யா சஹ தத்ர மகாசுராஹ. தத்ர சம்யுகே அந்த யுத்தத்துல அந்நே வேறையும் நிறைய அசுரர்கள் எல்லாம் தத்ர மகாசுராச்ச அவளில பெரிய அசுரர்களும் இருந்தா, ரொம்ப படகள் எல்லாம் இருக்கிற அசுரர்களும் நிறைய பேர் இருந்தா. அயுதசஹா 10,000 படகள் எல்லாம் இருக்கிற போர்ப்படகள் எல்லாம் இருக்கிற அசுரர்கள். ரதாநாகஹயைஹி தேரு ஆனை குதிரை ரதம் ஆனை ஹயம் ஜன குதிரை இதாலெல்லாம் விருதாகா சூழ்ந்து நிற்கப்பட்டவாளாயிட்டு தேவியா சஹ யுயுதுஹு தேவியோடு கூட யுத்தம் பண்ணினா. அநேகாயிரம் அசுரர்கள், அநேகாயிரம் ஆனப்படை, அநேகாயிரம் குதிரைப்படை, அநேகாயிரம் தேர்ப்படை இதோடு கூடிட்டு அந்த யுத்தத்தில அம்பாளோடு கூடி யுத்தம் பண்ணினா. வேறையும் நிறைய அசுரர்கள் அங்க இருந்தா. நிறைய அசுரர்களோடு பேரை நம்ம பார்த்தோம். இனியும் நிறைய அசுரர்கள் எல்லாம் அங்க இருந்தா. அதுலயே பெரிய அசுரர்கள் எல்லாம் இருந்தா. அவ 10,000 தேரு, 10,000 ஆனை, 10,000 குதிரை இதாலெல்லாம் சூழ்ந்து நிற்கப்பட்டவாளாயிட்டு தேவி கூட யுத்தம் பண்ணினா. நாற்பத்தி 45வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 46வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனுமா நம்ம அர்த்தத்தை பார்க்கிறோம். கோடி கோடி சஹஸ்ரைஸ்து ரதானாம் தந்தினாம் ததா ஹயானாம் ச விருதோ யுத்தே தத்ராபூன் மகிஷாசுரா. கோடி கோடி சஹஸ்ரைஹி து ரதானாம் தந்தினாம் ததா ஹயானாம் ச விருதஹ யுத்தே தத்ர அபூத் மகிஷாசுரஹ ததா மகிஷாசுரஹா து. அப்படியே மகிஷாசுரனும் தத்ர யுத்தே அந்த யுத்தத்துல ரதானாம் தந்தினாம் தேருகளோடும் ஆனைகளோடும் ஹயானாம் ச குதிரைகளோடும் கோடி கோடி சஹஸ்ரைஹி லட்சம் கோடிகளால
விருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு அபூத் அந்த டைம்ல அங்க யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்தான். ஆனை குதிரை தேர் இப்படி இருக்கிற சன்னாகங்களோடு கூடிட்டு அநேகாயிரம் சைன்யங்களோடு கூடிட்டு மகிஷாசுரனும் அந்த யுத்த பூமியில வந்து சேர்ந்தான். கோடி கோடி சஹசிரம் அப்படின்னா லட்சம் லட்சம் கோடி அப்படின்னு அர்த்தம். பரார்த்தம் அப்படின்னு அர்த்தம். നമ്മൾ அதனோடு பரார்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். லட்சம் லட்சம் கோடி அப்படின்னு அர்த்தம் பரார்த்தம். பரார்த்தம் சைன்யங்களோடு கூடிட்டு மகிஷாசுரன் வந்து சேர்ந்தார். அப்படி அந்த மகிஷாசுரனுக்கு மட்டும் எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு ரதம் அதே மாதிரி சதுரங்க படையெல்லாம் இருந்தது அப்படின்னு அர்த்தம். தேரு ஆனை குதிரை இதெல்லாம் கோடி கோடி சஹசிரம் வீதம் இருந்தது அப்படின்னு அர்த்தம். கோடிய கோடியால குணிச்சு வர சங்கையாக்கும் கோடி கோடி. அந்த கோடி கோடிய ஆயிரத்தால குணிச்சு வர சங்கையாக்கும் கோடி கோடி சஹசிரம். നാൽപ്പത്തി ആറാவது ശ്ലോകത്തിലെ രണ്ടാவது ലൈനും 47வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനുമാ ചേർത്തി വെച്ച് നമ്മൾ അർത്ഥത്തെ பார்க்கிறோம். തോമരൈർബിന്ദിപാലൈശ്ച ശക്തിർബിർമുസലൈസ്തദാ യുയുധു സംയുഗേ ദേവ്യാ ഗഡ്ഗൈ பரசுபட்டிஷை. தோமரம் பிண்டிபாலம் சக்தி முசலம் இப்படி இருக்கிற ஆயுதங்களால ஒரு சில அசுரர்கள் எல்லாம் பெரிய அசுரர்கள் எல்லாம் தேவிட்ட யுத்தம் பண்ணினா. தோமரைஹி பிந்திபாலைஹி ச சக்திபிஹி முசலைஹி ததா யுயுதுஹு சம்யுகே தேவ்யா கட்கைஹி பரசுபட்டிஷைஹி. சம்யுகே அந்த யுத்தத்துல தோமரைஹி தோமரங்கள் அப்படிங்கிற ஆயுதங்களாலேயும் பிந்திபாலைஹி கவுனி மாதிரி இருக்கிற ஆயுதங்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடுமே கவுனி மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து கல்ல விடும். சக்திபிகி வேலுகளாலேயும் முசலைஹி ஒலக்ககளாலேயும் பரசுபட்டிஷைஹி கோடாலிகள் பட்டிஷங்கள் இதாலேயும் தேவியாயுயுதுகு தேவியோடு கூடிட்டு இந்த அசுரர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணினா. முசலங்கள் சொன்னாக்கா இரும்பு ஒலக்ககள். பிந்திபாலம் அப்படின்னு சொன்னாக்கா கவுனி அப்படின்னு சொல்லலாம். இருந்தா கூட இந்த ஆணைய குத்தி முறிக்கிற சர மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி விவித ஆயுதங்கள் உபயோகிச்சு தேவி கூட இந்த அசுரர்கள் யுத்தம் பண்ணினா. யுத்தத்தில சேனாதிபனாயிருக்கிற சிச்சுரன் தொடங்கின அசுரர்கள் தோமரங்கள் கவுனிகள் வேலுகள் இரும்பு அலக்ககள் வாளுகள் கோடாலிகள் பட்டிஷங்கள் இப்படி இருக்கிற ஆயுதங்களோடு கூடிட்டு தேவிட்ட யுத்தம் பண்ணினா.